மாவையின் மரணத்தில் சுமந்திரனுக்கு ஏற்பட்டுள்ள அச்சம். தமிழர் தலைநகரில் இடம்பெற்ற அனர்த்தம். இலங்கையர் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். ரணில் நடத்திய ரகசிய மந்திராலோசனை. இலங்கையிலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற வெளிநாட்டு பிரஜை கட்டுநாயக்கவில் சிக்கினார். தடைகளை தகர்த்த தயாராகும் அனுர அரசு. கடல் எல்லையில் நுழையும் எந்த கப்பலும் சோதனையிடப்படும். அனுர அரசில் தொடரும் கைதிகள். பிணையில் சென்ற முன்னாள் முக்கிய அதிகாரி. இலங்கைக்கு படையெடுக்கும் இந்தியர்கள். அமெரிக்க விமான விபத்து. பலி எண்ணிக்கை தொடர்பில் அதிர்ச்சி தகவல். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா நேற்றிரவு காலமானார். இந்த நிலையில் தனது 82வது வயதில் மறைந்த மாவை சேனாதிராஜாவிற்கு இலங்கையின் முக்கிய அரசியல் பிரதிநிதிகள் உட்பட பலராலும் இரங்கல்களும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. இதன்படி தமிழரசுக் கட்சியின் உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான MS சுமந்திரனும் மாவை சேனாதிராஜாவிற்கான இரங்கல்களை தனது சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார். அதன்போது சுமந்திரன் மாவைக்கு வெளியிட்டுள்ள முகப்புத்தக பதிவில் மாவை அண்ணன் பேரினவாதத்திற்கு எதிரான மாபெரும் அடையாளமாக 6 தசாப்தங்களுக்கு மேலாக திகழ்ந்தவரும் 1970களில் பல ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தவரும் ஆவார். அவரது மறைவினையொட்டி எமது ஆழ்ந்த அனுதாபங்கள் என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சுமந்திரன் மாவைக்கு வெளியிட்டுள்ள முகப்புத்தக இரங்கல் பதிவில் கருத்து வெளியிடும் பகுதியை வரையறுத்துள்ளதாக காட்டுகின்றது. கருத்து பகுதியை வரையறுக்க செய்தால் தங்களுக்கு தேவையானவர்களை தவிர வேறு எந்த ஒரு நபரின் கருத்துக்களையும் தவிர்த்து கொள்ள முடியும். இவ்வாறானதொரு பின்னணியில் கடந்த காலங்களில் தமிழரசுக் கட்சியின் தலைமை பதவி தொடர்பில் மாவை சேனாதிராஜாவிற்கு எதிராக சுமந்திரன் பல்வேறு சூழ்ச்சிகளை மேற்கொண்டிருந்ததாக விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. அதன்படி மாவைக்கான இரங்கல் பதிவில் சுமந்திரன் கருத்து பகுதியை வரையறுத்திருப்பதானது அவ்வாறான விமர்சனங்களிலிருந்து தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதற்காக இருக்கலாம் என்றே கூறப்படுகின்றது. மேலும் சுமந்திரன் உள்ளிட்ட சிலரால் மாவை மரணத்திற்கு முன்னால் கூட கடும் மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் இறுதி நிகழ்வில் கூட இவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று மாவை ஆதரவு தரப்புகளில் இருந்து கண்டிப்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சமூக ஊடக கருத்துக்கள் குறிப்பிடுகின்றன. திருகோணமலை நகர் கடற்கரையில் நேற்று மாலை நீராடச் சென்றிருந்த நிலையில் இளைஞர் ஒருவர் காணாமல் போயுள்ளார். காணாமல் போனவர் திருகோணமலை சீனகுடா பகுதியைச் சேர்ந்த 20 வயது இளைஞர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. நண்பர்கள் 4 திருகோணமலை கடற்கரையில் நீராட சென்றிருந்த நிலையில் ஒருவர் அலையினால் இழுத்து செல்லப்பட்டுள்ளார். அவரை காப்பாற்ற ஏனையோர் முயன்ற நிலையில் அவரை காப்பாற்ற முடியாது போனதாகவும் பின்னர் அனைவரையும் காவல்துறை உயிர் பாதுகாப்பு பிரிவினர் மீட்டு கரைக்கு கொண்டு வந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காணாமல் போன இளைஞரை தேடும் பணிகள் கடற்படையின் உதவியுடன் முன்னெடுக்கப்படுவதாகவும் போதிய வெளிச்சமின்மையால் தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையர்கள் மது மற்றும் சிகரெட் பயன்பாட்டிற்காக நாளொன்றுக்கு ரூபாய் 1210 மில்லியனை செலவிட்டதாக மது மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. இந்த கணக்கெடுப்பு கடந்த 2022ஆம் ஆண்டு நடத்தப்பட்டுள்ளது. இதன்படி சாராயம் அருந்துவதற்கு ரூபாய் 510 மில்லியன், பீருக்கு ரூபாய் 180 மில்லியன் மற்றும் சிகரெட்டுகளுக்கு ரூபாய் 520 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளதாக மது மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மது மற்றும் போதைப்பொருள் பயன்பாடு காரணமாக சுகாதார மற்றும் பொருளாதார துறைகளில் ரூபாய் 237 பில்லியன் செலவு பதிவாகியுள்ளதாகவும் 2022ஆம் ஆண்டில் ரூபாய் 165.2 பில்லியன் வரி வருவாய் பதிவாகியுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மது அருந்துவதால் ஆண்டுதோறும் மொத்தம் 15,000 இறப்புகள் பதிவாகின்றன. அதே நேரத்தில் சிகரெட் பயன்பாடு காரணமாக ஆண்டுதோறும் 20,000 இறப்புகள் பதிவாகின்றன. இலங்கையில் தொற்றா நோய்கள் பரவுவதில் 80% அதிகரிப்பு இருப்பதாகவும் அதற்கு மது மற்றும் சிகரெட் நுகர்வு முக்கிய காரணங்களாக
இருப்பதாகவும் மது மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் சுட்டிக்காட்டியுள்ளது. 2023ஆம் ஆண்டில் வரிகள் 20% அதிகரித்ததைத் தொடர்ந்து மது அருந்துதல் 8.3 மில்லியன் லிட்டர் குறைந்துள்ளது. அதே நேரத்தில் வரி வருவாய் ரூபா 11.6 பில்லியன் அதிகரித்துள்ளது. சிகரெட் விற்பனையிலிருந்து வரி வருவாய் ரூபா 7.7 பில்லியன் அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் சிகரெட் விற்பனை 521.5 மில்லியன் யூனிட்கள் குறைந்துள்ளது என்று மது மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் மேலும் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று நடைபெற்ற சிறப்பு அரசியல் கலந்துரையாடலில் சஜித் தரப்பை சேர்ந்த தமிழ் அரசியல்வாதிகளும் கலந்து கொண்டதாக தகவல் வெளியாகியிருந்தன. கொழும்பில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்த மனோ கணேசன் மற்றும் பி திகாம்பரம் ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளனர். சமகால அரசியல் நிலைமைகளை கருத்தில் கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்த அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாப்ப அபயவர்த்தன உதயகமான்பில அனுர பிரியதர்ஷன யாப்ப தொமிந்த திசாநாயக்க காஞ்சன விஜயசேகர சாகல ரட்நாயக்க மற்றும் வஜ்ர அபயவர்த்தன ஆகியோரும் பங்கேற்றுள்ளனர். தேசிய மக்கள் சக்தி அறுதி பெரும்பான்மையுடன் பலமாக நிலையில் ஆட்சியில் உள்ளது. இந்த நிலையில் ரணில் சஜித் தரப்பு ஒன்றிணைந்து புதிய கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்று வருகின்றது. இந்த கோரிக்கையை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தொடர்ந்து மறுத்து வந்த நிலையில் தற்போது அதில் நெகிழ்வு தன்மையை வெளிப்படுத்தியுள்ளார். இவ்வாறான நிலையில் அவரின் கட்சியைச் சேர்ந்த 2 தமிழ் அரசியல்வாதிகள் ரணிலின் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். கடந்த பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட மனோ கணேசன் தோல்வியடைந்த நிலையில் தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போலியை கானா நாட்டு கடவுச்சீட்டுடன் இலங்கையை விட்டு வெளியேற முயன்ற 38 வயது நைஜீரிய நபர் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கட்டுநாயக்க குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறை அதிகாரிகள் ஜனவரி 29 அன்று குறித்த நபரை கைது செய்தனர். சந்தேக நபர் 2019 முதல் இலங்கையில் இருந்ததாகவும் நீர்கொழும்பு மற்றும் மவுண்ட் லவினியா மாஜிஸ்திரேட் நீதிமன்றங்களில் வழக்கு காரணமாக நீதிமன்றம் விதித்த பயண தடையின் கீழ் இருந்ததாகவும் புலனாய்வாளர்கள் கண்டறிந்தனர். அவர் தங்கியிருந்த காலத்தில் குடிவரவு சட்டங்களை மீறியதாகவும் மிரிஹானா தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டதாகவும் அதிலிருந்து அவர் தப்பிச் சென்றதாகவும் கூறப்படுகின்றது. சந்தேக நபர் கத்தார் ஏர்வேஸ் QR 655 விமானத்தில் ஏற இரவு 8:55 மணிக்கு கட்டுநாயக்கவிற்கு வந்தார். புறப்படும் நடைமுறைகளை முடித்த பிறகு அவர் போலி கடவுச்சீட்டை குடிவரவு அலுவலகத்தில் சமர்ப்பித்தார். அதன் நம்பகத்தன்மையை சந்தேகித்த அதிகாரிகள் ஆவணத்தை எல்லை கண்காணிப்பு பிரிவுக்கு பரிந்துரைத்தனர். இது போலியானது என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட அவர் விசாரணைக்காக விமான நிலையத்தில் உள்ள குற்றப்புலனாய்வுத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டார். முன்னாள் ஜனாதிபதிகளின் அனைத்து சலுகைகளும் குறைக்கப்படும் என்று அரசியலமைப்பு திருத்தமில்லாமல் இதை செய்ய முடியும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் கொடுப்பனவுகள் மற்றும் சலுகைகளை அரசியலமைப்பு திருத்தத்திற்கு பிறகு மட்டுமே குறைக்க முடியும் என முன்னர் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தற்போது முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை குறைக்க முடிவு செய்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளின் உத்தியோகபூர்வ இல்லங்களையும் அரசாங்கம் கையகப்படுத்த அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகின்றது. இருப்பினும் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகள் மற்றும் அமைச்சர்களின் ஓய்வூதியங்கள் மற்றும் சலுகைகளை குறைப்பது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் செய்யப்பட வேண்டும் என்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையர் சுட்டிக்காட்டியுள்ளார். சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்க இலங்கை கடல் எல்லைக்குள் நுழையும் கப்பல்களை தொடர்ந்து சோதனை செய்யும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு செயலாளர் ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யகொந்தாத் கூறியுள்ளார். இலங்கை கடற்பரப்பினரால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக இலங்கையுடன் கடும் எதிர்ப்புகள் எழுந்துள்ள நிலையில் இந்த கருத்தை அவர் செய்தியாளர்கள் மத்தியில் வெளியிட்டுள்ளார். முன்னதாக ஜனவரி 28ஆம் தேதி அதிகாலை நெடுந்தீவுக்கு அருகில் 13 இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்ட போது இலங்கை
இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் தொடர்பில் இந்தியா கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் ஊடக சந்திப்பில் உரையாற்றிய இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர், இலங்கை கடற்படை இலங்கை கடல் எல்லைக்குள் சட்டவிரோத கடத்தல், மனித கடத்தல், சட்டவிரோத கடத்தொழில், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஆயுத கடத்தலை எதிர்த்து 24 மணி நேரமும் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சோதனைகள் சட்டபூர்வமான முறையில் மேற்கொள்ளப்படுவதாகவும் இலங்கை அதிகாரிகள் தங்கள் கடமைகளை செய்ய குறித்த தரப்பினர் அனுமதித்தால் எந்த மோதல்களும் இருக்காது என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்ட பொது நிர்வாக அமைச்சின் முன்னாள் செயலாளர் பிரியந்த மாயாதுன்னே நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். பொது நிர்வாக அமைச்சின் முன்னாள் செயலாளர் பிரியந்த குமார மாயாதுன்னே நேற்று குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 2011ஆம் ஆண்டு குருநாகலில் சர்வதேச கூட்டுறவு தினத்தை கொண்டாடுவதற்காக நடைபெற்ற இசுரு சவிய கொண்டாட்டத்திற்காக கூட்டுறவு நிதியத்திலிருந்து பணம் செலவழித்தது தொடர்பாக சந்தேக நபரான பிரியந்த மாயாதுன்னே குறித்து குற்றப்புலனாய்வு துறை விசாரணையொன்றை நடத்தியிருந்தது. அதனைத் தொடர்ந்து விசாரணை அறிக்கையை சட்டம் அதிபரிடம் அனுப்பிய பின்னர் சந்தேக நபருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைக்க போதுமான உண்மைகள் கண்டறியப்பட்டுள்ளதாக சட்டம் அதிபர் குற்றப்புலனாய்வு துறைக்கு அறிவித்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். அதன்படி அந்த நேரத்தில் கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சின் கூடுதல் செயலாளராக பணியாற்றிய பிரியந்த குமார மாயாதுன்னே இன்று குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ள நிலையில் சம்பவம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. வருடத்தின் இதுவரையான நாட்களில் நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளுள் பெரும்பாலானோர் இந்தியர்கள் என்று இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. வருடத்தின் இதுவரையான நாட்களில் நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 2 லட்சத்தை கடந்துள்ளதாகவும் அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. இதன்படி ஜனவரி 1ஆம் தேதி முதல் 26 வரை நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 2,12,838 ஆகும். இவர்களுள் அதிகளவானவர்கள் இந்தியர்கள் என்பதோடு அவர்களின் எண்ணிக்கை 37,383 ஆகும். இதனை தவிர ரஷ்யா, பிரிட்டன், ஜெர்மனி, சீனா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலிருந்தும் ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 60 பயணிகள் மற்றும் 4 பணியாளர்களை ஏற்றிச் சென்ற அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் ஜெட் விமானம் ராணுவ உலங்கு வானூர்தியுடன் மோதிய விபத்தில் விமானத்தில் பயணித்த அனைவருமே பலியாகி இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. கடந்த 25 வருடகால பகுதியில் நடந்த மிக மோசமான அமெரிக்க விமான பேரழிவாக இருக்கக்கூடிய இந்த விபத்தின் போது விமானத்தில் பயணித்த அனைவரும் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதன்கிழமை இரவு வாஷிங்டனுக்கு அருகில் ரொனால்டு ரீகன் தேசிய விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது குறித்த விமானம் ராணுவ உலங்கு வானூர்தியுடன் மோதியுள்ளது. இதனையடுத்து போடோமாக் நதியின் பனிக்கட்டி நீரிலிருந்து குறைந்தது 28 உடல்கள் மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் விபத்தில் எவரும் உயிர் தப்பியிருக்க வாய்ப்பில்லை என்றும் அவர் சந்தேகிக்கின்றார்கள். இடுப்பளவில் ஆழமான நீரிலிருந்து 3 பிரிவுகளாக விமானத்தின் உடல் தலைகீழாக கண்டெடுக்கப்பட்டது. உலங்கு வானூர்தியின் பாகங்களும் மீட்கப்பட்டுள்ளன. இந்த விபத்துக்கான காரணம் குறித்து உடனடி தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. எனினும் ஜெட் விமானம் வழக்கமான தரையிறக்கத்தை மேற்கொண்ட போது உலங்கு வானூர்தி அதன் பாதையில் பறந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர்.